ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகான்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அதை பற்றி நாம் பார்க்கணும். அதாவது மகான்கள் என்பவர்கள் நம்மை போல் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் சராசரி மனிதர்கள். நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோம். எனவே நமக்கு அந்த சக்தி அறவே இருக்காது. ஆனால் மகான்கள் அப்படி இல்லை, அதிகமான ஒரு சக்தி படைத்தவர்கள். அதாவது யோகா அபியாசம் செய்து செய்து சக்தி நிறைய படைத்தவர்கள், தியானம் செய்து சக்தி படைத்தவர்கள், தவம் செய்து சக்தி படைத்தவர்கள். இவையெல்லாம் மகான்கள் தான். அவர்களால் தான் இவையெல்லாம் முடியும். நம்மால் முடியாது. முக்கியமாக அவர்கள் தெய்வம்சம் பொருந்தியவர்கள், தெய்வத்தின் அருளை பெற்றவர்கள். இந்த மகான்கள் அந்த தெய்வத்தின் அருளால் அவர்கள் இந்த உலகத்தில் எதையுமே சாதிப்பார்கள். சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள். அதுபோல் மகான்கள் என்பவர்கள் தங்களுடைய மனதை அடக்கியவர்கள், இந்திரியங்களை அடக்கியவர்கள், ஐம்புலன்களை அடக்கியவர்கள். இவர்கள் எல்லாம் தான் மகான்கள் ஆவார்கள். மற்றவர்களால் மகான் ஆக முடியாது. இதற்கு உதாரணம் பார்த்தோமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டோம்னா, பகவத்பாதர் ஆதிசங்கரர் அவர் எப்படின்னா இயற்கையை மாற்றிவிட்டார். எப்படி என்றால், அவர் தன்னுடைய தாய் குளிப்பதற்கு நதிக்கரைக்கு வெகு தூரம் செல்ல வேண்டிய இருந்தது. இதை பார்த்து கொண்டே இருந்தார். என்னுடைய தாய் இவ்வளவு தூரம் சென்று குளிக்க வேண்டிய சென்று என்ன செய்தார் என்றால் பராசக்தியை பிரார்த்தித்தார். பராசக்தியை பிரார்த்தித்த பிறகு அந்த நதி அந்த நதி அவர் வீட்டு ஓரமாக ஓட ஆரம்பித்தது. அது பூர்ணா நதி. ஆக அந்த தாய் ரொம்ப தூரம் செல்ல வேண்டி இருக்கிறதே என்று நினைத்து தேவியை பிரார்த்தித்து அந்த நதியை தன் வீட்டு பக்கமாக ஓட செய்த ஒரு மகான் அந்த ஆதிசங்கரர். அந்த அளவுக்கு ஒரு சக்தி எல்லாம், இயற்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த மகான்களுக்கு உள்ளது. அபிராம பட்டர் எடுத்துக்கொண்டோமானால் அமாவாசை பௌர்ணமி என்று சொல்லி அமாவாசை என்று நிலவை வரவழைத்தார். அந்த சக்தி உண்டு. அதெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. இது போன்ற சக்தி அந்த மகான்களால் தான் செய்ய முடியும். இதற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, தங்களுடைய மரணத்தை பற்றி கூட அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த மரணத்தை அவர்களால் நினைத்தால் ஒத்தி வைக்க கூட முடியும். இதே ஆதிசங்கர் பகவத்பாதர் ஆதிசங்கரர், அதாவது இவர் என்னன்னா சிவபெருமானுடைய அம்சம். அவர் தன்னுடைய ஆயுள் 16 ஆண்டுகள் தான் முடிவாயிட்டு. அந்த 16 ஆண்டுகளில் ஓரளவு தான் சாதிக்க முடிந்தது. இன்னும் அவர் சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. வியாசரின் அருளால், வியாச பகவானின் அருளால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா மீண்டும் ஒரு 16 ஆண்டு ஆயுள் கிடைத்தது. ஆக 32 ஆண்டுகள் அவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். எனவே தங்களுடைய மரணத்தை கூட அவர்கள் தள்ளி வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த மகான்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மரணம் அடைந்தவர்களை உயிர்ப்பிக்க கூட அவர்களால் முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி அவர்களிடம் உள்ளது. இப்போ ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டோமானால், ஞானசம்பந்தர் திருமயிலுக்கு வருகிறார், அந்த மயிலாப்பூருக்கு வருகிறார். அங்கு நாகம் தீண்டி இறந்த பூம்பாவை பதிகம் பாடி மீண்டும் உயிர்த்தெழ செய்கிறார். அந்த சக்தியெல்லாம் அவர்களால் தான் முடியும். இதுபோல் தான் நிறைய உண்டு. அதுபோல் இன்னொரு சம்பவம் பார்த்தா அப்புதிய அடிகள், அதாவது யார், திருநாவுக்கரசு சுவாமி நமக்கு தெரியும். அவர் அப்போதைய அடிகள் வீட்டுக்கு போகிறார். அங்கு அவருடைய மூத்த மகன் பாம்பு கடித்து இறக்கிறார். உடனே திருநாவுக்கரசர் சிவபெருமான் மீது பதிகம் பாடி அந்த மகனை உயிர்த்தெழ செய்கிறார். இதுபோல் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மகான்களுக்கு என்பது ஒரு முற்றிலும் ஒரு சிறப்பான வித்தியாசமான, நம்மை விட ஒரு அதிகமான சக்தி மகான்களிடம் உள்ளது. அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் தான் மகான்கள். மங்களானி பவந்து.